இலங்கை மட்டக்களப்பு கல்லடி பாலம்னா கல்லடி பாலத்தில் ஒரு பெரிய அணை செஞ்சு போகணும்னா முக்கியமாக காலகட்டத்தில் ஏற்ற ஒரு கொலைஞ்சாக செய்கிறாரு. அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம். என்னென்ன பாடு? ஓமண்ணா நான் பிசினஸோட போய் கொண்டிருக்கேன். சும்மா சுகமா இருக்கிறோம். அண்ணன் பேர் என்ன? மதி. அண்ணன் இந்த பத்தப்படம் என்ன மாதிரி வியாபாரம் போகுது? மக்கள் எல்லாம் வேண்டாங்களா? சிலர் வாங்குறாங்களா? சிலர் வந்து எங்களோட கேட்கிற விஷயம் என்னன்னா, மருந்து அடிக்கிறீங்களா, சிவப்பா இருக்கு, என்ன காரணம்? உண்மையிலே வத்தவ பழத்துல நேச்சுரல் கலரே சிவப்பு தான். சிவப்புல வந்து சிவப்பு தெரியுதுன்னு சொன்னா அது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். என்னன்னு சொன்னா விவசாயிகளுக்கு தான் தெரியும். அதுல கஷ்டம் 45 நாள் பயிர் செய்யறோம். பயிர் செய்து அறுவடைக்கு வந்து 60 நாளுக்கு உட்பட்டதாக இருக்கணும். அதுக்கு பின்னுக்கு போகும்னு சொன்னா பழங்கள் அழுக வலிக்கிடும். இவங்க சில யூடியூபர்கள் மற்ற சில மீடியாக்கள் மூலமா இதை இந்த கூடாத வகையில நேச்சுரலான பழங்களை கூடாத வகையில பிரசுரிக்கிறதால கூடுதலா இந்த பழங்கள் வியாபாரம் செய்யலாம போகுது. உண்மையிலே விவசாயிகள் படுறது கஷ்டம். இதால மிச்சம் கஷ்டம். அது சில ஜூஸ் கம்பெனிக்காராக்கள் விளையாட்டுகள் தான் இது. இந்த பழத்தை கூடி வாங்கி கொண்டு போய் மாதுளம்பழ ஜூஸுக்கு தான் யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த கலருக்கு ஆகும். அப்படி போட்டி போடுற தன்மைகளாலையும் பிரச்சனை வர்றதுண்டு. சிலர் சொல்றாங்க மருந்து அடிக்கிறீங்களா, ஊசி அடிக்கிறீங்களான்னு. ஒரு கெமிக்கல் விலை உண்மையிலே நல்ல அறிஞ்சாக்களுக்கு தெரியும். ஒரு கெமிக்கல் வாங்குறண்டாலே இவ்வளவு பெரிய விலை. அது அந்த கெமிக்கல் விலை கூடுன கெமிக்கலை வாங்கி கொண்டு 100 ரூபாய் பழத்துக்கு யூஸ் பண்ணணும்னா நாங்க எவ்வளவுக்கு விற்கணும்? அப்படியான சில பிரச்சனைகள் இருக்கு. கூடாத வதந்திகளால உண்மையில ஹெல்த்தியா சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை கூட சாப்பிட இல்லாமலுக்கு போகுதுங்கிற ஜனங்களுக்கு. மற்றது இந்த பத்தப்பழமானது வந்து எவ்வளவு கால சீசன், எத்தனை மாசத்துல இருந்து எத்தனை மாசம் வரை இருக்கு? நீங்க அறுவடை எங்க செய்ய 50 இந்த பத்தப்பழ சீசன் 50 தொடக்கம் 60 காலப்பகுதிக்குள்ள 60 நாள் காலப்பகுதிக்குள்ள அறுவடை செய்ய வேண்டும். வணக்கம். தம்பியோட பேர் என்ன? தனுஷா. சனோஜ். எவ்வளவு தம்பி வாரிய? நாங்க இந்த மியூசிக் காலேஜ் இதுல படிச்சு வெயில் தானே, சரியான வெயில் என்றபடியால ஒன்றும் செய்யல. அப்ப பழங்க அதுகளை விட இது ஒரு சாப்பிட நல்லா இருக்கு. எங்கட படி பாத்தீங்கன்னா 4 வருஷம் அது ஃபுல் ஸ்பெஷல் டிகிரி உண்டு. அப்ப பிஎஸ்ஐ டிகிரி வருவாங்க. அந்த 4 வருஷம். இப்ப நாங்க 3 வருஷம் முடிஞ்சு இன்னும் 1 வருஷம் இருக்கு. சரி, ஓகே. கூடிய கஸ்டமர் பொடியன் வந்து பழம் இருக்காரு. அதை கட் பண்ணி எடுத்து ஒரு கிலோ 100 ரூபாய். பணம் முதல் வியாபாரம் பண்ணீங்க? இல்ல நான் கொஞ்சம் வேலையா வந்ததால கொஞ்சம். எத்தனை மணிக்கு வந்து நீங்க? நான் வரும்போது 8:30 ஆச்சு. 8:30 போயிட்டு என்ன பின்னரம் எடுத்து வந்தீங்களா இல்லாட்டி பின்னரம் தான் கொண்டு வந்தது. கொண்டு வந்தேன்னா பெரும்பாலும் ஜனம் வந்து கொஞ்சம் விழிப்பா இருக்குது. நேச்சுரலான பழங்கள்னு சொல்லி அவங்க வாங்கிட்டே போயிடுறாங்க. டவுட்டான கஸ்டமருக்கு வந்து நாங்க உடனே
டேஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு கட் பண்ணி கொடுக்கறதும் உண்டு. மற்றது நீங்க இப்ப எங்க இருந்து எடுத்து வாரீங்க இதை? வெறுங்கள் வெறுங்கள் வெறிகள் இருந்து எடுத்து வாரா- வெறிகள். அப்ப நீங்க இந்த சீசன் மட்டும் இந்த வியாபாரம் பண்றதா இல்லாட்டி என்ன நடக்கும்? இது 2 சீசனுக்கு செய்யலாம். என்னன்னா சூடு காலத்துலதான் இந்த பழத்துக்கு வியாபாரம் போகும். அந்த சீசனை பார்த்து செய்தால்தான் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் அடையும். அதால 2 சீசன் செய்வாங்க. மற்றது நாங்க பிற பிற சோழன்கள் அப்படி சில்லறையா அந்த மரக்கறிகள் எல்லாம் ஏற்றி கொண்டு வந்து நேச்சுரலான மரக்கறிகள் எல்லாம் கொடுக்குறோம். இதுதான் கூடுதலா இந்த எண்ணெய்கள் கெமிக்கல் யூஸ் பண்றது குறைவு. மற்றது இது எவ்வளவு காலத்துக்கு வியாபாரம்? 2 மாசம் வியாபாரம், 3 மாசம் வியாபாரத்தை நான் கொடுத்தாச்சு 2. இது உண்மையிலே 1.5 மாதம் 2 மாதத்துக்குள்ள இந்த வியாபாரம் முடிஞ்சிடும். பிறகு 7ஆம் மாசத்துல இருந்து 8ஆம் மாசம் கடைசி வரைக்கும் கொண்டு போகும். 7ஆம் மாதத்துல இருந்து 2 சீசன் பழம் போடுவாங்க. ஏன்னா 7ஆம் மாதம் நல்ல இறுக்கமான வெயில் காலம். இப்பவும் சிலர் கட்டம் கட்டமா போட்டிருப்பாங்க. எடுக்கிறது கொஞ்சம் சிக்கல். என்னன்னா யூஸ் யூஸ் கம்பெனிக்காரங்க அவங்க நான் சின்ன வியாபாரிகள்கிட்ட போட்டி போடுவாங்க. போட்டி போட்டு அவங்க எடுக்கிறதால அவங்களை இதால பெனிஃபிட் கூட இருக்கு தானே. ஒரு பழத்துல 8-9 லிட்டருக்கு மேல ஜூஸ் அடிக்கணும். அப்ப அதுவும் மிக்சிங் தான். வேற வேற மிக்சிங்களால அவ்வளவு ஜூஸ் அடிக்கிறதால அவங்க எங்கள்கிட்ட போட்டி போடுறதுல நியாயம் இருக்குது அவங்கள்ட்ட. ஆனா எங்கட மக்கள் விழிப்புணர்வு இல்லாமலுக்கு சிலர் ஓடி போய் ஜூஸை வாங்கி குடிக்கிறது. நான் முன்னுக்கு ரோட்ல போட்டிருந்தேன்னா ஒரு அண்ணன் சின்ன பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு எங்கள்கிட்ட பழம் வாங்குது. என்னன்னு ஜூஸ் வாங்கி குடிச்சு அந்த பிள்ளைக்கு வயிற்று கோளாறுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்தேன்னு சொல்லியே பிரச்சனை இல்லை. என்னன்னு சொன்னா அவங்க பெரிய பெரிய கம்பெனி அங்க கூல் ரூம்ல ஜூஸை வச்சிருப்பாங்க. ஏற்றி வரப்போ கூல் ரூம்ல இல்ல. அத கண்டினியூவா இப்போ டன் கணக்குல ஏற்றி வர்றதுக்கு சில்லறை வியாபாரிகள்ட்ட அந்த அளவுக்கு கூல் ரூம் இல்லை. அதனால அந்த கண்டினியூவா கூல்ல இருந்தா ஓரளவு ஓகே. இருக்கிறதாலதான் மெயின் பிரச்சனை. இது முடிஞ்ச பிற்பாடு இந்த 8ஆம் மாசம் வரையும் மெல்ல ரன் பண்ணுவாங்க. அது பிற்பாடு நாங்க விவசாயிகள் தான். தோட்டங்கள் செய்யறது, பயறு, கவுப்பியல், அப்படி எல்லா பயிரும் நம்ம சிறுதானிய பயிர் எல்லாம் செய்வோம். இந்த ஓடஸ் எல்லாம் கொடுக்குறீங்களா கடை வழியே? ஆமா, ஓடஸ்கள் கேட்டா நாங்க கடைக்கு கொண்டு கொடுப்போம். ஏன்னா நேச்சுரலா எல்லாம் வெட்டி பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து எல்லாம் ஓகே அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பழக்கம். மெல்ல 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 அங்கால கிடாங்க இங்கல வாங்க. எங்க வத்தக்குள்ள மண்டபம் வரைக்கும். உங்களோட பேர் என்ன? ஆஷா. ஆஷா என்னது? ஆஷா. ஆஷா எத்தனை படிக்கிறீங்க? 7ஆம் ஆண்டு. எந்த அப்பா அப்பா எங்க போயிட்டு வரீங்க? சேச்சி போயிட்டு வர. சரி, அவங்க வத்தக்குள்ள நிறைய வந்து சாப்பிடலாம். சரியா? ரைட்டா? ஓகே. நல்ல மில்லனா நாங்க எடுக்கிறோம். நல்ல மில்லனா நீங்க எடுக்கிறீங்க. ஒன்னும் யோசிக்காது. சூடா எண்ணெய் நாங்க எடுத்தோம், நல்ல எண்ணெய் உங்களுக்கு தருவோம். அதெல்லாம் கஸ்டமருக்கு கொடுக்கலாம். வாங்க வாங்க.
நீங்க காலையில 8:30 மணிக்கு நீங்க என்ன அந்த இப்ப நீங்க எத்தனை மணி நிப்பீங்க? நான் ஈவினிங் 7 மணி மட்டும் நிப்போம். ஏன்னா சூடு கொஞ்சம் குறைஞ்சிட்டேன்னா இதுல வாங்குற வீதம் குறைஞ்சிடும். அப்ப நான் ரெண்டு பிரயோசனம் இல்லை. வெளியில காணுமா? 130 ரூபாய்க்கு எடுக்கிறீங்களா? செக் பண்ணி பார்த்துட்டு போறீங்களோ? போட்டோ ஓ நல்லா இருந்தா ஓகே. உங்களுக்கு டவுட் இல்லைன்னா ஓகே. ஏழாம் மாசம் வரை நீங்க ரன் பண்ணுவீங்க. அது பிறகு கச்சாங்கோட சோழங்கள் பயிர்கள் சிறுதானிய பயிர்களை வாகனங்கள் லீஸுங்க. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பேர் படிக்கிறாங்க. ஒரு ஆள் நர்சரி போகுது. லீஸும் இருக்குது. எனக்கு 15,000க்கு மேல லீஸ் இருக்குது. அப்படியாவது நான் மாசம் ஒன்றுக்கு 40,000, 39,000. மாசம் ஒன்றுக்கு 15 லட்சத்துக்கு 39,000 கட்டணும். இப்ப நான் எடுத்து இந்த வாகனம் எடுத்து இப்போ ஒரு 2 மாசம் தான் ஆகுது. இது ஓகேவா? பழம் உடனே செக் பண்ணி பார்த்துருக்கு. ஓட்டு பார்த்து எடுத்துருவோம். உங்களுக்கு விரும்பினா தான் 120. 2 போடுங்களேன். இதை போடுறீங்களா? 120 எடுத்துறீங்களா? ஓட்டு பார்த்து எடுத்து உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு லீஸ் கட்ட உடனே மாசம் 39,000 கட்டணும். சரியா? 2 மாசம் தானே? 2 மாசம். 1 மாசம் கட்டிட்டீங்களா? அப்படிவா? 2 மாசம் ஓகே கட்டிட்டேன். அது பிரச்சனை இல்லை. கட்டி கொண்டு ஏன்னா 5 வருஷத்துக்கு போட்டது. அதெல்லாம் கொஞ்சம் கூட போட்டது. ஏன்னா நாங்க வருஷத்தை குறைக்க நான் காசுகள் கூட கட்ட வேணும். நான் சீசன்களுக்கு தொழில் செய்யறாங்க. அப்ப அதை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் நான் லீஸையும் போடணும். சீசனுக்கு தொழில் செய்யறபடியால வருஷத்தை கூட்டினா தான் எங்களுக்கு அமௌண்ட்டை கொஞ்சம் குறைக்க வேண்டும். அந்த அளவுல இருக்கு. சரியா? நன்றி. என்ன பார்க்காம உண்மையிலே இது நேச்சுரலா பழங்கள் அல்லது சாப்பாடுகளை விரும்பி சாப்பிட்றவங்களோட விழிப்புணர்வை ஊட்டுற ஒரு நல்ல ஒரு தன்மையா இருக்குது. இது உண்மையிலே இத இப்ப பார்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் விஷயங்களை அறிஞ்சு கொள்ளுவாங்களேங்கிற மக்கள். சும்மா போலியான தகவல்களை கேட்டுக்கொண்டு போலியான ஊடகங்கள்ன்ற போலி தகவலை அறிஞ்சு கொள்ளாமலுக்கு உண்மையிலே உண்மையான தகவலை அறிஞ்சு ஆரோக்கியமா வாழ்றதுக்கு ஒரு சந்தர்ப்பமா இருக்குமென்னு நாங்க நினைக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.